கல்லூரியில் பார்க்குறப்ப மாணவர் அணியில் சேர்ப்பதற்கான மாணவர் சேர்க்கை மாதிரி சார்பிலையும் போய் கொடி வச்சு துண்டு பிரசாரங்கள் விநியோகம் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்க? அண்ணா, காலையில் பார்த்தேன் அந்த விஷயத்தை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தவறாக எல்லா இடத்துலையும் உங்களோடு ஸ்டாலின் என்கின்ற பெயர்ல சாதாரண மக்களை கட்சியினுடைய உறுப்பினராக இணைக்க முயற்சி பண்றாங்க. பல இடத்துல பாக்குறோம். வெளியே பூத்து கமிட்டியில சேர்க்க பாக்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னைக்கு மாணவர் அணி பொறுத்தவரை அரசு இயந்திரங்களை அரசு கல்லூரிகளை பயன்படுத்தி அல்லது அரசு உடந்தையோடு செயல்படக்கூடிய தனியார் கல்லூரிகளை பயன்படுத்தி அங்கே மாணவர் சேர்க்கையை கட்சியினுடைய மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துறாங்க. இது தெளிவாக எதை சொல்லுகிறது என்றால், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனசுல இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதன் போன்ற கவர்ச்சிகரமா ஒரு விஷயத்தை நடத்தி பொய்யான பிரச்சாரங்களை வைத்து மக்களை சேர்க்கிறாங்க. அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க ஆரம்பித்து விட்டது என்பது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இதை கண்டுகொள்ளக்கூடிய பள்ளி கல்வித்துறை ஒரு பக்கம் சர்க்குலர் போடுறாங்க. என்ஜிஓ கூட அரசு பள்ளிக்குள்ள போகக்கூடாது, என்ஜிஓ போய் பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கடினமான சர்க்குலர். அதனால் நிறைய அரசு பள்ளியில எத்தனையோ என்ஜிஓக்கள் உள்ள போய் பணி செஞ்சவங்க நீங்க போகாம வெளியே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே அரசு பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வித்துறையாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களையே அனுமதிக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் வேகமா குணமடைந்து வரணும். இப்பதான் முதலமைச்சர் அவருடைய குடும்பத்துல ஒரு சோகமான நிகழ்வு கூட நடந்தது. ஐயா முக முத்து அவர்களுடைய மறைவு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் காலையில பார்க்கும் பொழுது டிவி நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அதன் பிறகு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. நிறைய செய்திகள் வருது. நிச்சயமாக இது ஒன்றும் பெரிதாக இருக்காது. முதலமைச்சர் அவர்கள் பரிபூரணமாக விரைந்து குணமடைந்து வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அவருடைய பணி முதலமைச்சராக தமிழகத்திற்கு வேகமாக வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம்.